வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாக தெரியவில்லை என கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். நிர்வாக ரீதியில் எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஆளுநருடன் பிரச்சினை இருக்கத்தான் செய்யும் என்றும் மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை பிரச்சினைகளை பேசி சரி செய்வோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி 45 அடி சாலையின் நடுவே திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 950க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் சங்கு ஊதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி வருவது விரிவான செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாக தெரியவில்லை என கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் கவர்னர் கைலாஷ்நாதனுக்கும் இடையே கருத்து மோதல் இருந்து வருகிறது. தற்போது சுகாதாரத்துறையில் இயக்குநர் நியமனத்தில் இது வெட்ட வெளிச்சமானது. இதனால் கவர்னர் கைலாஷ்நாதன் மீது முதலமைச்சர் ரங்கசாமி கடும் அதிருப்தி அடைந்திருந்தார். முதலமைச்சர் ரங்கசாமி கவர்னரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபைக்கு செல்ல மறுத்து வருகிறார். இந்த நிலையில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோயாளிகளுக்கு சத்துணவு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் பங்கேற்று சத்துணவு பைகளை வழங்கினார். விழா முடிவில் கவர்னரிடம் முதலமைச்சருக்கும் தங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிலவுகிறதா என நிபுணர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர், எனக்கு அப்படி ஒன்றும் தோன்றவில்லை, அப்படி ஒன்றும் இல்லை என அவர் பதிலளித்தார். நிர்வாக ரீதியில் எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஆளுநருடன் பிரச்சினை இருக்கத்தான் செய்யும் என்றும் மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை பிரச்சினைகளை பேசி சரி செய்வோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக முதலமைச்சர் ரங்கசாமி ஒருவரை பரிந்துரைத்த நிலையில் டாக்டர் செவ்வேலை சுகாதாரத்துறை இயக்குநராக கவர்னர் அறிவித்தார். இதனால் அதிருப்தி அடைந்த முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் 2 நாட்களாக சட்டப்பேரவைக்கு வராமல் இருந்தார். புதுச்சேரி வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் சுரானா மற்றும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சமாதானப்படுத்தினர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, நிர்வாகத்தில் சில பிரச்சினைகள் வரும், அவை பேசி தீர்க்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி மாநில அந்தஸ்து பெற வலியுறுத்துவோம் என்று, மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை எந்த ஆட்சி இருந்தாலும் ஆளுநர் இருந்தாலும் சில பிரச்சினைகள் வரும், தனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை, 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என்று தெரிவித்தார். புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் சபாநாயகர், அமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடப்பது வழக்கம். அதன்படி 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று காலை நடந்தது. இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரா சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு இழுத்து சென்றனர். தேரானது கோவிலிலிருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் பொதுமக்கள், விழா குழுவினர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி 45 அடி சாலையின் நடுவே திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வள்ளலார் சாலை 45 அடி ரோடு வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. எப்பொழுதும் பரபரப்புடன் காணப்படும் இச்சாலையின் நடுவே நேற்று திடீரென 12 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது.
இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பள்ளம் ஏற்பட்டதற்கு காரணங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அதில் சாலையின் நடுவே செல்லும் பாதாள சாக்கடை உள்வாங்கியது தெரியவந்தது. இதையடுத்து பொக்லைன் இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடையை சரி செய்வதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே 45 அடி சாலையின் நடுவே திடீர் பள்ளம் விழுந்தது தொடர்பான வீடியோ நேற்று சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகியது. புதுவை துணை தாசில்தார் உள்ளிட்ட பதவிகளுக்கான போட்டித் தேர்வுகள் நிர்வாக காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பணியாளர் சீர்திருத்தத்துறையின் தேர்வு பிரிவு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், சுகாதாரத்துறையில் ANM மருந்தாளுநர், ECG டெக்னீஷியன், தியேட்டர் உதவியாளர், சுகாதார உதவியாளர் பணிக்கு நேரடியாக ஆள்கள் சேர்ப்பு தொடர்பான போட்டித் தேர்வு இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. அதேபோன்று வருவாய்த்துறையில் துணை தாசில்தார் நேரடி நியமனத்துக்கான போட்டித் தேர்வு இம்மாதம் 20ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. நிர்வாக காரணங்களால் இத்தேர்வுகள் ரத்து செய்யப்படுகின்றன. இப்போட்டித் தேர்வுகளுக்கான மறுதேதி அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் தோட்டக்கலை மானியத் தொகை பெறும் விவசாயிகளின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதுகுறித்து தோட்டக்கலை இணை வேளாண் இயக்குநர் சண்முகவேலு வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதிய பழத்தோட்டம் அமைத்தல், பாரம்பரிய மலர்கள், வாழை, மஞ்சள், வீரிய ஒட்டுரக காய்கறிகள் பயிர் செய்வோருக்கு ஆண்டுதோறும் பயிர் சாகுபடிக்கு பிந்தைய மானியத் தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்த விவசாயிகளின் பெயர் பட்டியல் உழவர் உதவியங்களின் அறிவிப்பு பலகையில் 9/7/25 முதல் 18/7/25 வரை ஒட்டப்பட்டிருக்கும். இதில் ஆட்சேபனை இருந்தால் தோட்டக்கலை கூடுதல் வேளாண் இயக்குநரிடம் தெரிவிக்கலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 950க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் சங்கு ஊதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறையில் 2005ஆம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட MTS ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்புக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். ஊழியர் பணி மறுகட்டமைப்பு 5:3:2 என்ற விகிதத்தில் அமலாக்கிடவும் 950க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் சங்கு ஊதி நூதன போராட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகர்பட்டு கிராமத்தில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அங்காளன் MLA முன்னிலையில் மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் அடிக்கடி ஏற்படும் குறைந்த மின்னழுத்தம் காரணத்தால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி இருந்தனர். அதன் அடிப்படையில் மக்களின் நலன் கருதி புதியதாக விநாயகம்பட்டு பகுதிக்கு மின்மாற்றி அமைக்க ரூபாய் 13,87,684 ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், தொடர்ந்து திருபுவனை கிராமத்தில் உள்ள தோப்புத்தெரு, பிள்ளையார் கோவில் தெரு, பழைய பிரெட் கம்பெனி ரோடு ஆகிய பகுதிகளில் மின்மாதியை வலுவூட்டவும், சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்து ரூபாய் 5,96,000 மதிப்பீட்டில் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து களித்தீர்த்தால் குப்பம்பேட், DPG நகர், திருபுவனை ரோடு ஆகிய பகுதிகளில் LT மின்பாதையில் ஒருமுறை மின்பாதையிலிருந்து மும்முனை மின்பாதையாக மாற்றுவதற்காக ரூபாய் 9,46,863 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அரசு அனுமதி கிடைக்கப்பெற்று களித்தீர்த்தால் குப்பம்பேட் பகுதியில் மின்பாதை பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் மின்துறை பிரிவு உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், திருவண்டார்கோவில் இளநிலை பொறியாளர் பழனிவேல், வாதனூர் பிரிவு இளநிலை பொறியாளர் ராஜேந்திரன் மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 100 நாள் பணிக்கான வேலையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 47,74,000 திட்ட மதிப்பீட்டிலும்,
சோரப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள வம்புப்பட்டு ஏரி வாய்க்காலை வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 6,20,000 திட்ட மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் தமிழரசன் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வீசப்பட்ட மாங்கனிகளை பிடித்து சென்றனர். காரைக்கால் பாரதியார் வீதியில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான மாங்கனி திருவிழா கடந்த 8ஆம் தேதி மாலை மாப்பிள்ளை அழைப்புடன் தொடங்கியது. திருவிழாவின் 3ஆம் நாள் முக்கிய நிகழ்ச்சியாக பிச்சாண்டவர் ஊர்வலம் மற்றும் மாங்கனி இறைப்பு நிகழ்ச்சி இன்று காலை கோலாகலமாக தொடங்கியது. காலை 9 மணிக்கு மேல் கைலாசநாதர் கோவில் எதிரில் பவளக்கால் சப்பரத்தில் சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் வீதி உலா புறப்பட்டார். அது சமயம் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு வீட்டு வாசல், மாடி மற்றும் சாலை இருபுறங்களிலிருந்து மாங்கனிகளை பக்தர்கள் மீது வீசி எறிந்தனர். அந்த மாங்கனிகளை திரளான பக்தர்கள் உற்சாகத்துடன் பிடித்து சென்றனர். இந்த மாங்கனிகளை உண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனால் ஏராளமான பெண்களும் விழாவில் கலந்து கொண்டு மாங்கனிகளை பிடித்து சென்றனர். விழாவில் வீதியெங்கும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனி, பட்டு வஸ்திரங்களோடு பிச்சாண்டவருக்கு படைத்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு பிச்சாண்டவரை காரைக்கால் அம்மையார் எதிர்கொண்டு அழைத்து சென்று அமுது படையல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாக தெரியவில்லை என கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். நிர்வாக ரீதியில் எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஆளுநருடன் பிரச்சினை இருக்கத்தான் செய்யும் என்றும் மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை பிரச்சினைகளை பேசி சரி செய்வோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி 45 அடி சாலையின் நடுவே திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 950க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் சங்கு ஊதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.